மின் விளக்குகளால் ஜொலிக்கும் கோவை உக்கடம் மேம்பாலம் இறுதிக்கட்ட பணிகள். கோவை மாவட்டத்திலிருந்து பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வாளையாறு, பாலக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு செல்வதற்கு உக்கடம் ஆத்துப்பாலம் சாலை முக்கியமானதாக உள்ளது. இந்த சாலை வழியாக தினமும் பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் உக்கடம் ஆத்துப்பாலத்தை மக்கள் எளிதில் கடக்கும் வகையில் மேம்பாலம் கட்டப்படும் என கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் உக்கடத்திலிருந்து ஒப்பணக்கார வீதி வரை 4 வழித்தட மேம்பாலம் அமைக்கும் வகையில் கடந்த 2018ஆம் ஆண்டு பணிகள் அனைத்தும் தொடங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து திட்ட வடிவத்தில் சிறிது மாற்றம் செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. இதைத் தொடர்ந்து 127.50 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகள் அனைத்தும் தீவிரப்படுத்தப்பட்டது. பின்னர் மக்களின் கோரிக்கையை ஏற்று கரும்புக்கடை ஆத்துப்பாலத்தை கடந்து பொள்ளாச்சி சாலை மற்றும் பாலக்காடு சாலைகளில் திரும்பும் வகையில் இந்த பாலமானது நீட்டிக்கப்பட்டது. கொரோனா காரணமாக இந்த பாலம் கட்டுமான பணியில் சிறிது காலம் தொய்வு ஏற்பட்டாலும் தற்போது கட்டுமான பணி விறுவிறுப்பாக நடந்து இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த பாலத்தின் பணிகள் அனைத்தும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ஆத்துப்பாலம் உக்கடம் வரை முதல் பிரிவாகவும், ஆத்துப்பாலம் பொள்ளாச்சி சாலை, பாலக்காடு சாலை, சுங்கம் சாலை ஆகியவை நீட்டிக்கப்பட்ட பிரிவாகவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் அனைத்தும் துரிதமாக நடந்து வருகின்றன. ஆத்துப்பாலம் உக்கடம் முதல் கட்டப்பிரிவில் பணிகள் அனைத்தும் கடந்த மே மாதம் முடிக்கப்பட்டுள்ளன. கோவையில் உள்ள ஆத்துப்பாலத்தில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் செல்வபுரம் பைபாஸ் சாலையை ஒட்டிய இடத்தில் இறங்கி ஒப்பணக்கார வீதியை அடைந்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லும் வகையில் இந்த பாலமானது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதில் கரும்புக்கடை முதல் உக்கடம் சந்திப்பு வரை 4 வழித்தட மேம்பாலமாகவும், ஒப்பணக்கார வீதியை அடைய இறங்க 2 வழித்தடமாகவும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட பிரிவில் மேம்பாலத்தில் மொத்தம் தூரம் 454.80 மீட்டராக உள்ளது. இந்த பாலத்துக்காக மொத்தம் 125 தூண்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த பாலம் 360 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ளது. இழப்பீடு தொகை என அனைத்தையும் சேர்த்து இந்த பாலம் கட்டுமான பணி முடிக்க 480 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் நீளம் 3.8 கிலோமீட்டர் ஆகும். 4 வழி சாலையாக 17.2 மீட்டர் அகலத்தில் இப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இப்பாலத்தில் மொத்தம் 8 இடத்தில் ஏற்ற இறங்கு தளம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த சாலை பணிகள் அனைத்தும் பணிகள் முடிந்து இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. மிக விரைவில் இந்த பாலத்தில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் பாலத்தின் மீது பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகள் எரிய தொடங்கியுள்ள காட்சிகள் பார்ப்போரை கண்குளிர செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.